விடுதலை திரைப்படத்திலேயே வந்து நம்மள ஆஹா நல்லா நடிக்கிறாரே சூரி அப்படின்னு யோசிக்க வச்சாரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து துரை செந்தில்குமாரோடைய கருடன் திரைப்படத்துல வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய திரைக்கதை தான். கட 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 கடன் போகுது, எங்கேயும் பெருசா லாக் கிடையாது. ஒரு 1-2 பாட்டு, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல சில போர்ஷன்ஸ் மட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் மட்டும் தான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய மேஜர் பிளஸ் பாயிண்டா யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக், அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக் சான்ஸே இல்ல பல இடங்கள்ல. கூடவே சசிகுமார், சமுத்திரக்கனி, சிவதா இவருடைய நடிப்பாகட்டும், வடிவுக்கரசி மேடத்துடைய நடிப்பாகட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு இவருடைய ஹீரோயினா வந்து சூரிக்கு ஜோடியா தான் வராங்க. அவங்களுமே வந்து சிம்பிளா சில காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. படத்துடைய மேஜர் மைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து வில்லன் மெயினான ஒரு கதாபாத்திரமான கருணாவுடைய கதாபாத்திரத்துல உன்னி முகுந்தனுடைய ஒரு தோற்றம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவருடைய நடிப்பும் சரி, அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா வந்து அந்த கதாபாத்திரத்தை எழுதின விதமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா இன்னும் ஒரு பெரிய இம்பாக்டா வந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா ஓவராலா கருடன் நிஜமாவே இந்த வருஷம் வந்ததுல ஒன் ஆஃப் த நல்ல தமிழ்